அனைவருக்கும் இனிய நமஸ்காரம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம பார்க்க போகிற விஷயம், குழந்தைகளை பெற்றோர்கள் அடிப்பது. பொதுவாக ஒரு சொல் வழக்கு அப்படிங்கிறது உண்டு. அடியாத மாடு படியாது, பிள்ளைகளை அடித்து வளர்க்கணும் அப்படிங்கிறது. அதில் சில நாட்களில் குழந்தைகளை அடிக்கக்கூடாது. ஆண் குழந்தைகளை சில நாட்களிலும், பொதுவாகவே தேவையில்லாமல் குழந்தைகளை அடிப்பதை தவிர்த்து கொள்வது நல்லது. அதே மாதிரி ரொம்ப செல்லம் கொடுத்து அடிக்காமையே திட்டாமையே வச்சுக்கிட்டு இருக்கிறதும் சிறப்பான அமைப்பு இல்லை. தேவைக்கு தகுந்த மாதிரி அது பண்ணிக்கணும். அதில் முக்கியமாக இந்த தை மாதத்தில் வரக்கூடிய 23/1/2025 தை மாதம் 10ஆம் தேதி 23/1/2025 வியாழக்கிழமை, இந்த நாளில் உங்களுடைய ஆண் குழந்தைகளை எக்காரணம் கொண்டும் அடிக்கக்கூடாது. அடுத்தது தை மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 26/1/2025 ஞாயிற்றுக்கிழமை, தை மாதம் 13ஆம் தேதி, இந்த நாள்லையும் உங்களுடைய ஆண் குழந்தை என்ன ஒரு குறும்பு செஞ்சாலும், ஏதாவது ஒரு தப்பு செஞ்சாலும், இன்ற நாளில் அடிக்காமல் வாயில் சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்படி மீறி அடித்தா தேவையில்லாத கடன் பிரச்சனைகள், சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வரக்கூடிய அமைப்பு, மொத்தத்தில் தேவையில்லாத துன்பங்கள் சேரக்கூடிய அமைப்பு என்பது ஆண் குழந்தைகளை இந்த நாளில் அடித்தால் தொந்தரவு வரும். சார், பெண் குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் என்னைக்கு இதை கடைபிடிக்கணும் அப்படின்னாக்கா, பெண் குழந்தையை பெற்றெடுத்திருக்கக்கூடிய நபர்கள் வரக்கூடிய தை மாதம் 25ஆம் தேதி 7/2/2025 வெள்ளிக்கிழமை, இந்த நாளில் உங்களுடைய பெண் குழந்தைகளை கண்டிக்கும் பொருட்டு அடிப்பதை தவிர்த்து கொள்வது சிறப்பு. மீறி அடிக்க கடன் சம்பந்தப்பட்ட, வியாதி சம்பந்தப்பட்ட தேவையற்ற துன்பங்கள் சேரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. கவனத்துடன் இந்த நாளை தடுத்து கொள்ளுங்கள். நன்றி, நமஸ்காரம்.